ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நோகையா. சொல்லுங்க ஐயா. மோடி நேற்று பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா பீகார்காரங்கள ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க, திமுக காரங்கன்னு பேசியிருக்கிறாரு. சரி. உடனே குதிக்கிறாங்க, மாங்கு மாங்கு. ஏன் பேசவே இல்லையா அவங்க எல்லாம்? பான்பாக் வாயங்கிறது, பானிபூரி விற்கிறது லாயக்குங்கிறது ஏன் பேசலையா அவங்க எல்லாம்? அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரா? தயநிதி மாறன் என்ன பேச்சு பேசுறாரு? முடிச்சிடுறேன். ராசா பேசலையா? பொன்முடி பேசலையா? உங்களை இதுக்கு மேல நாம் தமிழர் கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சிக்கு உனக்கு என்ன கொள்கை இருக்கு? முதல்ல நான் வளர்ப்பேங்கிற, அப்புறம் நான் அடுத்த நாள் கேட்டா திம்பேங்கிற. என்ன உனக்கு கொள்கைங்கிறது என்ன இருக்கு? நீ முதல்ல தமிழன் தானா? நீ தமிழனா? முதல்ல நீ சைமனு, உன் ஊர் கேரளா, இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற. ஏதோ 4 பேர் உன் பேச்ச ஆமா போறேன்ற நீ பேசுறதுலாம் சரியாயிருமா? இடுப்பா உனக்கு கார்த்தின் ஒரு அறவர மண்டையன் அவன் பேசுறத பாக்கணும். என்னெல்லாம் பேசுறாங்க கேட்டா தமிழங்கிறேன். இவங்க எப்படி தமிழனாக முடியும்? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, இங்க அண்ணாமலை தெளிவா பேசிட்டாரு. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. நேற்று கொதிச்சுட்டாரு. இவனுக்கு இங்க பேசுற பட்சம் நீ பேசாதே சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிக்கிறான். நீ அந்த மக்களை என்ன சொல்ற? வடக்கன்ஸ் சொல்ற. இவனுங்களுக்கு ஒரு பிரிவினரத்தை உண்டு பண்றது இவனுக்கு வேலை. ஏன் இந்தியன் சொல்லு குறைஞ்சு போயிருவியா? நான் கேக்குறேன், முதல்ல தமிழுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அந்த கும்பலுக்கு பேச உனக்கு புரிஞ்சுக்கோங்க. அதாவது மாரியும் கோடையும் வார்பனி தூங்கனின்றி ஏரியும் நின்றங்கிழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரியாளுக்கு கருணை செய்தானேங்க. எங்க அப்பா சிவபெருமா உலகத்துல உயிரினங்களை தோற்றுவிப்பதற்கு முன்பாகவே ஆரியங்கிற சமஸ்கிருதத்தையும் தமிழையும் எங்க யார்கிட்ட கொடுத்தானா? எங்க ஆத்தா பார்வதிட்ட கொடுத்தானா? அந்த பார்வதி என்ன பண்ணா? ஆசிரியர்களாகிய பிராமணர்கள் இடத்துல கொடுத்துருக்கா தமிழையும் சமஸ்கிருதையும். அந்த காலத்துல ஆசிரியர்கள் யாரு? அதாவது ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறவங்க யாரு? ஆசிரியர். அந்த காலத்துல ஆசிரியர் இருந்தது பிராமணர்கள். அவங்க கிட்டதான் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கொடுத்துருக்கா. ஆனா இந்த கும்பல் என்ன சொல்றான்? ஆரியன் வந்தேறிங்க. எவ்வளவு கொழுப்பு பாருங்க. வீட்டுக்காரனா கள்ளம் போட்டு அடிச்சானா அந்த கதையில பேசிட்டு இருக்கான். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு திருடம் புகுந்தா யார் அடி வாங்குவா? அந்த வீட்டுக்காரன் தான் அடி வாங்குவான். அடிப்பான், உதைப்பான், குத்துவான். அது மாதிரி இந்த தமிழுக்கு முதல் உரிமையே பிராமணர்கள் தாங்க. ஏங்க தமிழ் அவங்க காத்து இன்னைக்கு ஓலைச்சுவடியில இருந்து அத்தனை எழுதி கொண்டு வரலன்னா இன்னைக்கு இந்த தமிழ் இருக்குமா சொல்லுங்க? அதனால இங்க பாருங்க, தமிழுக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவன் ஊனா என்ன சொல்லுவான்? தமிழை முருகன் தான் தமிழ் கடவுளும். முருகன் முதல்ல தமிழ் கடவுளே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? நான் தமிழன். தமிழுக்கு கடவுள் ஒண்ணு புரிஞ்சுக்கீங்க. முருகன் முதல்ல தமிழ் கடவுள் கிடையாது. முதல் தமிழ் கடவுள் யாருன்னா அப்பா சிவபெருமான் தான். ஏன்னா தமிழ் மொழியை தந்தது அப்பா சிவபெருமான். சிவனையை போற்றி. அப்ப இவன் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் முதல்ல யார பிடிக்கணும்? யார வணங்கணும்? தமிழ் மொழியை தந்தது சிவன். நீ அவனை தாண்டா நீ உயர்த்தணும். நீ அதுக்காக முருகனை உயர்த்தணும், நீ தாழ்த்தணும் நான் சொல்லல. முருகன் எங்க அப்பன். முருகன் வேற யாரும் கிடையாது. மகாவிஷ்ணு தான் முருகன். அதாவது நல்லா குடிச்சிருங்க. கந்தனார் வேஷம் கலந்திருந்த மாயவருங்க. சூரனை கொல்றதுக்கு எம்பெருமா மாயவனாகி எம்பெருமான் பெருமாள் கந்தனார் முருகனுடைய ரூபத்தை எடுத்து வந்தானா. என்ன சொல்றான்? வீரபாகு அனுப்பி புத்தி சொல்றான். என்ன சொல்றான்? வம்பில் இரவாதே, வாழ்விழந்து போகாதே, தம்பி தமையன் தளங்கள் இழவாதே, பற்ப கிரீடம் பவிசு இழவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, காரணமேது இல்லாமல் கவ்வையில்லா வாழ்ந்திருந்து மரண மது ஜீவன் மாண்டு போகும்போது நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வராது, தேவரையும் விட்டு விடுங்க. ஏன்னா இவன் தேவர்களை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கான். அப்ப தேவர்களை காப்பாத்துறதுக்கு எம்பெருமா வரேன். மாயவர் பெருமாள் மாயவனாகிய மகாவிஷ்ணு கந்தனாக வரான். கந்தனுங்கிற அவதாரம் எடுத்து வரான். அப்போ கந்தன் வேற பெருமாள் வேற கிடையாது. பெருமாள் தான் கந்தனா வந்தது. புரியுதா உங்களுக்கு? இவனுக்கு அந்த அறகுறை, இவனுக்கு அந்த வரலாறே தெரியாது. இவன் பெருமாளை திட்டுவான், பெருமாளை வந்தேறியுமா. எப்படி? அப்ப எம்பெருமா சூரனுக்கு புத்தி சொல்றான். ஏ சூரபத்மா, உன்னுடைய தம்பி தமையன் எல்லாத்தையும் இழந்துராத, உன்னுடைய ஆட்சி பதவி இழந்துராத. உன்னுடைய அகங்காரத்தினால நீ தேவர்களை பிடிச்சி வச்சிருக்க. அவங்களை விட்டுருப்பா. நீ உன்னுடைய அரசை நீயே ஆண்டுக்கோ, இல்லனா உன்னை அழிச்சிருவேங்க. கேட்டானா? அப்பவும் சாமி புத்தி சொல்றான். தீர்ச்சையுடன் புத்தி செவ்வே நேரிட்டு மோட்சமது தேட முடுக்கமதி விட்டு விடுங்கிறான். உன் அகங்காரத்தை விட்டுடா. நீ பிறந்ததே அப்பா சிவபெருமான் அடையணும், மோட்சத்தடைவு தாண்டா உனக்கு பிறவியை கொடுத்துருக்கான். நீ சிவன் கொடுத்த வர இருக்குங்கிற அந்த ஆணவத்துல ஆடி உன்னுடைய வாழ்நாள் உன்னுடைய உயிரை இழந்து உன்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு கொண்டு போயிடாதுன்னு புத்தி சொல்றான். கேட்டானா? அதுக்கு திமிரா பேசுற பாருங்க. யார்? இந்த சீமான் மாதிரி, இந்த நாம் தமிழ இடுமாவன மாதிரி, இந்த சாட்டா துறமுருக மாதிரி. அன்னைக்கே சூரன் என்ன சொல்றான்?
எங்க அப்பன் முருகனை பார்த்து சொல்றான் பாருங்க, இறந்து திரிகின்ற இறப்பனுக்குள்ள புத்தி பறந்த புவியாலும் பாரமுடி காவலருக்கு ஏற்குமோ ஞானம் இறப்போருக்கு அல்லாது ஆர்க்குமே செல்லாது ஆண்டி உன் நியாயம் அதை சண்டைக்கு வாவனையமே தரங்கூறி தூதுவிட்ட பண்டாரம் என்ற படைக்காரன் நீயோங்கிறான். ஏண்டா நான் ஆட்சியாளர் அரசன்டா, என்கிட்ட படைபலம் இருக்கு. சிவனே என்ன கண்டு பயந்து கைலாயத்தை விட்டு ஓடிட்டாண்டாங்க. அப்பேற்பட்ட அரசனாகி என்கிட்ட ஆண்டி பைய ஏ ஆண்டிடா நீ. முருகனை பார்த்து சொல்றான், ஆண்டி நீ என்கிட்ட சண்டைக்கு வான்னு கூப்பிடுறியா? உன்கிட்ட சண்டை போட வெக்கமா இருக்குடா, என் நிழல தொட முடியுமான்னு சொன்னான். யாரு? சூரன். விட்டானா எங்க அப்ப முருகன் சொல்றான். அப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி ஒரு பொசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதம் மறந்து நாம் பெரிதனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்க நம்பனைங்கிறான். அதாவது வெட்டில் பூச்சி வந்து எரியிற நெருப்பு, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சுன்னா அது உணவா தெரியுமா? சாப்பிடுற பண்டம் உணவு நினைச்சு உள்ள பூந்து அதுவே வலிச்சுக்குமா. அந்த மாதிரி இந்த சூரன் இறைவன் கொடுத்த வரம் இருக்கிறனால நம்பி சிவபெருமானுடைய பதத்தை மறந்து நாம் பெருசுன்னு நினைக்கிறான். ஆட்சி அதிகாரம் இருக்கிறனால இன்னைக்கு இருக்க பயில்க மாதிரிதான் இவடுகளை மாதிரிதான் ஆட்சி அதிகாரம் பதவி வந்தோன்னு ஆடுறானுங்களா, அந்த மாதிரி அன்னைக்கு சூரன் ஆடி இருக்கான். இன்னைக்கு இவன் ஆடுற ஆட்டத்தை விட அவன் அதிகம் ஆடி இருக்கான். அப்போ முருகன் சொல்றான், அந்த வெட்டில் பூச்சி நிலைமை தாண்டா இவனுக்கு வரப்போகுது, கொஞ்சம் பொருன்னு சொன்னான். கேட்டானா? கேட்கல. மறுபடியும் எங்க அப்பயும் புத்தி சொல்றான், டே சூரபத்மா நீ வந்து மாலா வரங்கள் மாகோடி பெற்றம் உண்டு பாலாக மாண்டாயே பண்டாரங்கையல். எங்க அப்ப கொண்டுட்டான், சூராயத்தை வீசினான், செத்துட்டான். செத்த உடனே முருகன் போய் கேக்குறான், மாலா வரங்கள் மாகோடி பெற்றமண்டு பாலாக மாண்டாயே பண்டாரம் கையதிலே எந்தெந்த ஆதி இத்தனையும் தான் கூற முந்து பிறந்த முற்பிறப்பு சூரமதாய் என்னையோ கொல்ல இறப்பனால் ஏழுவது உன்னையோ கொல்ல ஓட்டுவனு நான் துணிந்தால் வேளா இதத்தாலே வென்று கொண்டாய் அல்லாது ஏழாதுன்னாலே இழப்பமது பேசாதே என்றங்க. ஏ ஆண்டி பையல நீ யாட என்ன கொண்ட? உங்க ஆத்தாக்காரி சக்தி சூளம் அவ சக்தி சூலாயுதமா இருந்தா, இந்த வேலாயுதமா இருந்தா நீ குத்தி கொன்ன, நீ யாட என்ன கொள்றது? சாவும் போதுன்னு சொல்றான். அப்ப சாவும் போது கூட இவனுடைய ஆணவம் முடியல. புரியுதா உங்களுக்கு? இந்த அசுர பயல்களுடைய ஆணவம். அது மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகள் வயசு 90ஆவது 80ஆவது கொஞ்ச நாள்ல எம வந்து கூட்டு போயிருவான். அதுக்குள்ள மோட்சத்துக்கு வழியை தேடுறானா? தேட மாட்டான். ஏன்னா அவனுக்கு பிறப்புலே அது கிடையாது. அவன் நரகத்துல விழுந்து நாசமா போகணும் அவன் ஆத்மா. அதான் விதி. இறைவனுக்கு எழுத்து உனக்கு ஞானம் கொடுக்க மாட்டான். அன்னைக்கு சூரன் பாருங்க, சூரனுக்கும் ஞானம் கொடுக்கல. சூரனுக்கு எவ்வளவோ புத்தி சொன்னான், மோட்சமது தேட. அதான் சொல்றான் பாருங்க முருகப்பெருமான். எங்க அப்பன் சொல்றான், தீர்ச்சையுடன் புத்தி செவ்வே நேரிட்டோரு மோட்சமது தேட முடுக்கமதை விட்டுட்டு சூரபத்மா அழிஞ்சி நாசமா போயிடாத, ஓ அகங்காரத்தை விட்டுரு, சிவனை தேடு, மோட்சத்துக்கு வழி தேடு பிள்ளா, இல்லைன்னா 84 லட்சம் பிரிவு கொடுத்தவன கொள்ள மாட்டாங்க. கேட்டானா? கேட்கல. சாகும்போது கூட கேட்கல. சாகும் போதே முருகனை திட்டிட்டு தான் செத்துருக்கான். அப்பதான் அதை பாருங்க, சூளம் இங்க இருங்க, வேலாயுதம் வேற யாரும் கிடையாது, அன்னை என்ன எங்க தாய் பராசக்தி. அந்த தாயவே சீமான் மேடையில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? பாண்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது ஏமா என்ன சொல்லல. இந்த சீமா இன்னைக்கு தமிழர் ஆயிட்டாராம். ஏப்பா தமிழ் சொல்றிய, தமிழ் மொழியை தந்த சிவனை தூக்கி பிடி, சிவனுக்கு அங்கங்க சிலைய வைப்பியா? வைக்க மாட்டேன். அப்ப தமிழ் சொந்தக்கார சிவங்க. இப்ப புதுசா ஒரு நாடகம் நெத்தில விபூதி, அதனால கோயிலுக்குள்ளா போறது அதெல்லாம் நடிப்புங்க. அங்க பாருங்க, இந்த அரசியல்வாதி நெத்தில விபூதி இருக்குன்னு எவனையும் நம்ப கூடாது. நாங்க ஏத்துக்கிறோம். நான் நம்ப மாட்டேன், கேட்க மாட்டோம்ல. ஒருத்தன் திருநீர் வச்சுட்டே கோயில அடிப்பான். பேசுறதெல்லாம் தப்பு, புரிஞ்சுக்கிடுங்க. உங்க தமிழ்நாட்டுல ஒரு 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் திருநீர் நெத்தில பட்டை போட்டு கோயில இடிக்கிற கூட்டம், ஒரு கூட்டம் நெத்தில திருநீர் பூச மாட்டான், இடிப்பான். எப்படி? அதனால இங்க பாருங்க, இவனுக்கு எல்லாமே இவனுக்கு அழிவு நெருங்கிட்டு. அண்ணாமலை அதனாலதான் சொல்றாருல, நான் என் மனசாட்சி படி பேசல, கட்சி எனக்கு ஒரு பணியை கொடுத்துருக்காங்க, அதனால என் நான் மேலோட்டமா பேசுறேங்கிறாரு. அண்ணாமலை மனசாட்சி கொடுத்தது. இந்த அதிமுக கூட கூட்டணி வேண்டாங்கிற ஒரு தீர்க்கமா இருக்காரு. எவன் கேட்கான்? கொடுங்க, நமக்கு எதுக்கு? இங்க பாருங்க, அதனால சூரனுடைய நிலைமைதான் இவனுக்கு உண்டாகும். அந்த சூரனுடைய அந்த வேலன் கொடுத்த அந்த வேலாயுதம் யாரு? எங்க அம்மா சக்தி. நான் சொல்லல, சூரனை துணித்த சக்தி சூளமும் கடலில் மூழ்கி வீரமால் பதத்தை போற்றி விளம்புவாள் சக்தி மாது மூரனை ஜெயிக்க முன்னே முச்சூளமாய் சபித்த சாபம் தீர வேணும் என்று திருப்பதம் வணங்கி நின்றாள். எங்க அம்மாவுடைய வேலாயுதம் நேர கடல்ல போய் பார்க்கடல்ல போய் மூழ்கிட்டு சிவனுடைய பாதத்துல போய் நிக்கிற சக்தி. சூரனை கொண்டுட்டேன், எனக்கு பிரம்மகத்தி தோசருக்கு நீக்குப்பா, என் சாபத்தை போக்குங்கிற சக்தி. அந்த சக்தியே இவரு பாண்ட, அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. சீமா என்ன பேசினாரு? பாண்டச்சி. அதுல பாண்டச்சின்னு சொன்ன பரவாயில்ல, என்னன்னு சொன்னாரு, அது வேண்டாம். அப்படி சொன்னவர் இவருக்கும் இதுக்கும் என்னது சொல்லுங்க? முருகனுக்கு இவனுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. முருகன் வேற, மாயவர் வேற கிடையாது. மாய வந்தாடா முருகன். பெருமாளை கும்பிட்டு பாக்கலாம், எங்க விட்டு மூஞ்சி வச்சுக்குவ? பெருமாள் தான் முருகனா வந்தது, புரியுதாங்களது? பெருமாள் தான் ராமனா வந்தது, பெருமாள் தான் கிருஷ்ணனா வந்தது.
கலியுகத்தை அழிக்கிறதுக்கும் பெருமாள் தான் வரப்போறான் ஒரு ரூபத்துல. ஏற்கனவே வந்துட்டான், இன்னொரு ரூபத்துல வரப்போறான். அப்பா வருவான். புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, இந்த கூட்டம் இங்க இவனுக்கு எவனுமே தப்ப முடியாது. நானும் சரி நீங்களும் சரி, கர்ம வினையில இருந்து அன்னைக்கு சூரனுக்கே அந்த நிலைமைன்னா இன்னைக்குள்ள அரசியல்வாதி இவனுக்கு மலஞ்சலம் கழிக்கிறவங்க. புரியுதா உங்களுக்கு? இவனுங்களெல்லாம் ஏமாத்திரம் எங்க அப்பனுக்கு. அதாவது நான் ஏற்கனவே நிறைய பதிவுகளை சொல்லிட்டேன். இறைவன் எப்படி வருவானா அந்த மூட்டை பூச்சிகளை நசுக்க. அன்னைக்கு சூரனை அழிக்கிறதுக்கு தான் வேலாயுதம் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த மூட்டை பூச்சிகள் நசுக்க எந்த ஆயுதமும் தேவையில்லை. யார் சொல்றா? கல்வி கடவுளான தமிழுக்கு தாயார் சரஸ்வதி, அந்த கல்விக்கு கடவுளான சரஸ்வதி சொல்ற எங்க அப்பனை தாளாட்டுற இறைவன் எப்படி வருவானா? இந்த இன்னைக்கு 1000 கோடி 5000 கோடி ஊழல் பண்ற அந்த மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதுக்கு சுவாமி எப்படி வருவானா? வேலாயுதம் தேவையில்ல, கூட படைகள் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அந்த மூட்டை பூச்சி நசுக்கிறதுக்கு இறைவன் எப்படி வருவானா? எங்க அன்னை கலைவாணி கல்வி கடவுள் தாளாட்டுற பாருங்க. தார தர தர தாராரோ, தார தர தர தாராரோ, உலகம் 14 ஒரு கூடைக்குள் ஒரு சொல் மொழிக்கால வந்தவரோ, இலகு பிரகாச சுவடு கொண்டு இளங்கும் பதியால பிறந்தவரோ, வம்பு கலியுக குளமறுக்க வைந்த பதியால வந்தவரோ, அம்பு கணை ஒன்றும் இல்லாமலே அறுக்க வந்தாரோ கலிதனையும், கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்க வந்தவரோ, சாட தலையாரி ஒன்றில்லாமல் சதைக்க வந்தாரோ கலியுகத்தை, வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தாரோ கலியுகத்தை, கோளு பேய்களை கிரகங்களை கொல்ல வரம்பற்ற நாரணனோ, காணா கருவான குருமூலமோ கர்த்தன் கர்த்தாதி கடவுள்தானோ, தார தர தர தாராரோ, தார தர தர தாராரோ. எங்க அம்மா கல்வி கடவுள் சரஸ்வதி தாளாட்டா. இந்த மூட்டை பூச்சிகளை நசுக்கிறதுக்கு அம்பு ஆயுதங்களை இறைவன் எடுத்து வரமாட்டானா, கூட படைகளை கூட்டிட்டு வரமாட்டானா, தன்னந்தனியா ஒத்த மனிதன் ஒத்த பேர் கொட்டத்தையும் அடக்குவானா. யாரு? கலைவாணி தாய் சொல்றார். ஊபி உத்தரப்பிரதேசத்துல ஒரு யோகி ஆதித்யநாத் இருக்காருங்க ஐயா, ஒத்த மனுஷன் மொத்த ரவுடியிலும் கண்ணுல வரல விட்டு ஆட்டுறாரு. தமிழ்நாட்டுல ஒரு யோகி இருக்காரு அண்ணாமலை, ஒத்த மனுஷன், அத்தனை திமுக மந்திரி தூக்கத்தையும் கெடுத்துட்டாரு. இன்னும் அவர் கையில நீ உள்துறை அமைச்சர் பதவி மட்டும் கொடுத்து பாரு, ஒரு பய வெளியில இருக்க மாட்டான், புரிஞ்சுக்க. அதனால இங்க பாரு, இறைவன் இப்படிதான் வருவான். அந்த மூட்டை பூச்சியில் நசுக்கிறதுக்கு ஆயுதங்கள் தேவையில்லையா, வாழும் ஆயுதம் எடுக்காமலே வதைக்க வந்தார கலியுகத்தை. எங்க அப்ப மாயவர் பெருமாள் எப்படி வருவானா? வாழு ஆயுதம் எடுக்க தேவையில்லையா, இவனுங்களை அழிக்கிறதுக்கு கூட படையே தேவையில்லைங்கிறா. சரஸ்வதி தாய் சொல்றா, வம்பு கலியுக குளம் இருக்க வைந்தர் பதியால அந்த கலியுக அந்த நீச குளத்தை அறுக்கிறதுக்கு இறைவன் அம்பு கணை ஒன்றும் இல்லாம தான் வரணும். அம்பு கணை ஒன்றும் இல்லாமல் அறுக்க வந்தாரு கலிதனைங்க தாய் பாடுறாங்க சரஸ்வதி தேவி. பாருங்க ஐயா, இந்த கும்பல் எவனும் தப்ப முடியாது. எங்க அப்பன் சொல்றாங்க, இலகு பிரகாச சுவடு கொண்டு இலங்கு பதியால வந்துடும். எங்க அப்பன் இறைவன், எங்க மகாவிஷ்ணு எங்க அப்பன் எப்படி இருக்கானா, 1000 சூரியனுக்கு ஒப்பானவன், அதை விட அதிக ஒளியவன்ட்ட இருக்குதான். ஒரே நேரத்தில் 1000 சூரியன் உதித்தால் இந்த உலகத்துல எவ்வளவு ஒளி வீசுமோ அதை விட அதிக ஒளியுமா. யதா தித்யகதம் தேஜோ ஜெகத் பாசி தேசம் சந்திரமசி எச்சங்கம் தேஜோ தத்தேஜோதி மாமங்கிறான். அந்த உலகில சூரியனுக்கு இருந்த ஒளி எங்க இருந்து வருதான்? எங்க அப்பா அவன்கிட்ட இருந்தா வருதான். அக்னி தேவனத்துல ஒளி எங்க இருந்து வருது? அவன்கிட்ட இருந்தா வருதான். சந்திரனிடத்துல ஒளி எங்க இருந்து வருது? அங்கிருந்தா வருதான். ஒளி அனைத்துமே அவன் தானா. அவன் இலகு பிரகாச சுவோடு கொண்டு இலங்கு பதில இறைவன் வருவான்ட்டான். சீக்கிரம் வருவாங்க. நமச்சிவாய் திருச்சிட்டம்பலம். அதனால அந்த திவுணல் விடுங்க. சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய வாசி தண்டம். அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.